தொழில்துறை அமைச்சர் எழுந்தார். மாண்புமிகு உறுப்பினர் அருமை அண்ணன் வேல்முருகன் சொல்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரோடு கலந்து பேசி கண்டிப்பாக 90% வேலை இந்த மண்ணின் மக்களான கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மண்ணின் மக்களுக்கும், என் படித்த இளைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற என் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் வழங்குவோம் என்று சொன்னீர்கள். நான் கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு? வருகின்ற 6ஆம் தேதி இந்த மாவட்டத்தை ஆய்வு செய்வதற்கு அதே உறுதிமொழி குழுவின் தலைவராக 12 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட வேல்முருகன் ஆகிய நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வர இருக்கிறேன். இந்த மாவட்டத்துடைய சிப்காமுடைய மேலாண்மை இயக்குனர், திட்ட இயக்குனர், தொழில்துறையினுடைய செயலாளரின் கட்டுப்பாட்டில் வருகின்ற அலுவலக பெருமக்கள், இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், இந்த நிலத்தை கையகப்படுத்திய டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார், இந்த மக்களுக்கு வேலை தராமல் இத்தனை ஆண்டு காலம் இழுத்தடிக்கிற அநியாய அக்கிரமத்துக்கு நீங்கள் உடனடியாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை வேல்முருகனாகிய நான் முன்வைப்பதற்கு முன்பாகவே இதற்கு ஒரு சுமூக பிரச்சனையை தாருங்கள்.